ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமும் ஆசனமும் பை வி.என். குமாரசாமி இந்த புக்கோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறையா நல்ல நல்ல புக்ஸோட ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு சுவர் இருந்தால் தான் அதில் சித்திரம் வரைய முடியுமோ அதே போல தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த முடியும். சரி, அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா உடற்பயிற்சி செய்யணும். மற்ற தேகப்பியாசங்கள் அதாவது எக்ஸசைஸ் இதெல்லாம் விட யோகாசனம் தான் மிகவும் சிறப்புடையது. ஏன்னா யோகாசனம் செய்கிறப்போ மூச்சு குறைவாக செலவாகுது, அதனால் ஆயுள் விருத்தி அடையுது. மோட்சம் அடையிறதுக்கு 8 படிகள் இருக்குது. அவை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதில் முதல் 7 படிகளை தாண்டினா மட்டும்தான் நம்மளால் மோட்சம் அடைய முடியும். பத்மாசனம், புஜங்காசனம், சலபாசனம், தனுராசனம் போன்ற பல்வேறு ஆசனங்களின் செய்முறைகளையும் அவற்றின் நன்மைகளையும் விளக்கியிருக்காங்க. யோகாசனத்தை 4 வகைகளாக பிரிக்கலாம். மூளை முதலிய தலைப்பாகம், முதுகெலும்பு, தைராய்டு கிளாண்ட், குடல் முதலிய வயிற்பாகம். சர்வ அங்கங்களில் தலை சிறந்தது தலை. தேகம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மூளைக்கு நன்றாக ரத்தம் பாயும். அது நம்ம சாப்பிட்ற உணவு வழியாக தான் கிடைக்கும். நம்ம முதுகெலும்பு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள், அதாவது வளையக்கூடிய தன்மையோடு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இளமையாக இருக்கிறதா சொல்லலாம். அதே மாதிரி நம்ம உடலில் பலவித கோலங்கள் கிளாண்ட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது தைராய்டு கிளாண்ட். இது நம்ம கழுத்தோட உள்பக்கத்தில் சுவாச குழாயை ஒட்டி அமைஞ்சிருக்கு. இதில் இருந்து ஒரு திரவம் உண்டாகும். இந்த திரவ குறைபாடு தான் நம்ம வயசாகிறதுக்கு காரணம். ஏதாச்சும் ஒரு மிருகத்துக்கு தைராய்டு கிளாண்ட் சரியில்லைன்னு கண்டுபிடிச்சா ஆரோக்கியமாக இருக்க வேறொரு மிருகத்தோட தைராய்டு கிளாண்ட் எடுத்து ஒட்ட வச்சு பார்க்குறப்போ அதில் வெற்றி கிடைக்கிது. அதே மாதிரி முரட்டு குரங்கோட தைராய்டு கிளாண்ட் மனிதர்களுக்கு செட் ஆகுது. இன்னும் இந்த சிகிச்சை உலகத்தோட பல இடங்களில் இளமையாக இருக்கிறதுக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் யோகாசனத்தில் இருக்க சர்வாங்காசனம் பண்ணாலே இதே பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். பால் எல்லோருக்கும் அவசியமான ஒன்று. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக பசும்பால் சிறந்தது. ஆனால் பாலோட காஃபி பவுடர் சேர்த்து சாப்பிட்றதால அந்த பாலோட பெனிஃபிட் நமக்கு சரியாக கிடைக்கிறதில்ல. அதுக்கு பதிலாக அஜீரணம், பசியின்மை இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்கிது. இந்த காஃபி குடிக்கிறதால நம்ம நரம்புகள் விரைக்க செஞ்சு தெம்பை உண்டு பண்ணுது. ஆனால் இதனால் நாளடைவில் நமக்கு நரம்பு தளர்ச்சியும் பலகீனமும் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மோர் கூட எவ்வளோ வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இஞ்சியோ பச்சை மிளகாயோ கடுகு தாளிப்பு இதெல்லாம் பண்ணாமல் சாப்பிட்றப்போ நமக்கு மோரால் கிடைக்கிற ஆரோக்கியம் சரியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்லுப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறையா ஆசனங்கள், அதோட மகிமைகள், உணவு, உடல் பற்றிய பல விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக படித்து பாருங்கள். இந்த புக்கோட லிங்க் கிடைக்கல, ஸோ பப்ளிஷிங் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.